பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தமிழரசன் சார். இல்ல கிங்ஸ்லேன் என்னண்ணா இல்ல வயலுக்கு போயிட்டு வருமா? மோட்டர் போட்டு இருக்காங்களா, அது தண்ணி பாய்ச்சி விட்டு வந்துடலாமா? சரி. இன்னும் அதையா நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் சரி பண்ணிடலாம். நான் சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். இல்ல சும்மாதான். சரி டென்ஷன் எடுக்காத, நான் பாத்துக்கிறேன். சரி அப்படியே 2-3 வாழை சரிஞ்சு கிடக்கும் காத்துல. அது ஏதோ கம்பகமா கொடுத்துட்டு வாங்கல. சரிமா, நான் வயலுக்கு கிளம்பிட்டேன். இல்ல நான் வண்டி எடுத்து வரேன். அத்தை மாமா இருக்காவளா? பேசி 2 நாள் ஆகுது. அவ பாட்டுக்கு நிக்க, நான் பேச மாட்டேன். என்ன எதுக்கு மாமா? இல்ல எங்க அம்மா பாயசத்துக்கு பொருள் வாங்கிட்டு வர சொன்னாவ. மாமா கடையில இருக்கவள அனுப்பி பாரு போ. சரி. ஆமா அன்னைக்கு நம்ம லட்சுமி வீட்ல கருப்பட்டி வாங்குனாலம்னா நீ தான கொடுத்தியா? எத்தனை கிலோ கொடுத்த? எத்தனை கிலோ இல்ல 1/4 கிலோ தான் கொடுத்த. 1/4 கிலோ கொடுத்தியா? ஆமா அவிய 1/4 கிலோ தான் வாங்குனாவ. 1/4 கிலோ எவ்வளவு கொடுத்த? 1/4 கிலோ 10 ரூபாய் கொடுத்த. 10 ரூபாய் கொடுத்தியா? இல்ல நான் 10 ரூபாய் தான் கொடுத்தேன். மாமா 10 ரூபாய் தான் சொன்னாவ. சரி. ஆத்தி நான் வேற 15 ரூபாய் வாங்கிட்டேனே. அவ சொன்னா 10 ரூபாய் 10 ரூபாய்னு. நான் தான் இல்ல 15 ரூபாய்னு சொல்லி 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேனே. இப்போ ஊர்ல நாத்தி போடுவாள. இனிமேல் 1/4 கிலோ 15 ரூபாய்னு கொடு. இல்ல நம்ம ஊர் பிரேம கடையில 8 ரூபாய் தான். 8 ரூபாய் தானா? நம்ம கடையில தான் 10 ரூபாய். நயன் கருப்பட்டில அதான் 10 ரூபாய்னு மாமா கொடுக்க சொன்னாவ. நம்ம தசாலையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, அதனால தான் 10 ரூபாய். அவிய நம்ம சிங்கமட்ல இருந்து வாங்கியிருக்காவ. சரி சரி. அவ லட்சுமி வந்தா 5 ரூபாய் கொடுத்துரு. ஏன் குடுனா குடு. இல்ல சும்மா பேசி போடு. அது எப்படி நம்ம கை மீறி பேர்னு பார்க்கலாம். அப்படி கை மீறி போனா என்ன பண்ண நமக்கு தெரியாது. கொண்ட துண்ட வைக்கிற மாட்டோம். இல்ல இருக்கட்டும், அவகிட்ட நான் பேச மாட்டேன். ஏய் பேசாம இருக்க கூடாது. இல்ல எப்பவும் நம்ம கை போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை நம்ம கை போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க மறந்துருவாளுங்க. சே அப்படிலாம் இல்ல. சீயா உண்மைதான். இல்லை நமக்கு சொந்தமானதானே. எனக்கு இப்போ பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. இல்ல அது நீ பேசுனதை பார்த்தல அப்படி இருக்கு. அது நம்ம எப்படி பண்ணணும் நமக்கு தெரியாது. விட்டுறதா அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்னமோ தெரியல, பார்த்தாலே கோவமா வருது. எவ்வளவு காதலிச்சுன்னு உனக்கே தெரியும்ல. அதான் சொல்றோம்ல, எதுக்குல விடணும். உனக்குன்னு பிறந்தவ தானே, உனக்கு மிஞ்சினது தானே எல்லாம். இல்லை உன் கண்ட்ரோல்லே வச்சுக்க. அது பாத்துக்கலாம். அடா வாங்க வாங்க. என்ன இன்னைக்கு காலேஜுக்கு எங்கேயும் போகலையா? போவல. பாயசத்துக்குள்ள பொருள் எல்லாம் தருவீங்களா? பாயசத்துக்குள்ள பொருளா? ஆமா எங்க அம்மா பாயசம் வைக்கிறதுக்குள்ள பொருள் எல்லாம் கேட்டாவ. அண்டி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், சேமியா பாக்கெட், மண்டவெல்லாம், அப்புறம் என்னமோ கேட்டாவல. நெய். அதெல்லாம் ஒண்ணு வேணாடி விடுடி. நீங்க அப்படி சொல்லாதீங்க. நம்ம கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் முத திருப்பி வந்திருக்கு. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ மட்டும் போயிட்டு வா. ஏங்க நல்ல நாள் அதுமா என்ன மட்டும் போக சொல்றீங்க? இல்லடி எனக்கு இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க தூக்கி வளர்த்தவே வந்து உங்களுக்கு விஷ் பண்ணல அவ்வளவுதானே? இல்லடி எப்பவும் நைட்டு 12 மணிக்கெல்லாம் ரூமுக்கு வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவான். அவன் என்ன தூக்கி வச்சு கொண்டாட வச்சுதான் எனக்கு பிறந்த நாளே தெரியும். தூக்கி வச்சு கொஞ்சம் வாண்டி முத்துல முத்துவான். ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருக்கும் பிரியாணி சாப்பாடு அது இதுன்னு வாங்கி கொடுப்போம். மத்த நாள் 1 ரூபா செலவழிக்க மாட்டான். அன்னைக்கு மனம் போது செலவழிப்பான். அப்படிலாம் இருந்தவன் போன பிறந்த நாள் வரைக்கும் அப்படிதாண்டி இருந்தான். இது வந்து இவ்வளவு நேரம் ஆகுது வந்து பார்க்கும் வரல, ஒரு விஷ் கூட பண்ணல. பெரிய பையன் ஆயிட்டான்ல. என்னடி பெரிய பையன் ஆயிட்டான்? போன வருஷத்துல 1 வருஷத்துக்கு பெரிய பையன் ஆயிட்டானா? உங்க புள்ளையில படுத்துற பாட்டுல இந்த பையன் பாதி டென்ஷன் ஆயிட்டான். அவன் வேற நான் வேற தானே அவனுக்கு. நான் தான் அவனுக்கு எல்லாமே இருந்தேன் தெரியுமா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுவான் என்ன வேணும்னு கேட்பான். பைக் வாங்கி கொடுத்தோம். இப்படி எல்லாமே அவன் தான் எனக்கு செய்வான். ஆனா இந்த வாட்டி ஒரு விஷ் கூட பண்ணலடி. மனசே கஷ்டமா இருக்கு. இல்ல கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போடி. ஏங்க என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இது உங்க முத பிறந்த நாள். வாங்குங்க. 44 வயசு ஆகுதுல்ல. ஆமா அது வேற சொல்லி காட்டு. இல்ல சரி அதுக்கப்புறமா வந்து விஷ் பண்ணானா அது வந்து வரல. எப்படி விஷ் பண்ணுவானே எனக்கு தெரியும். என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். என்ன திடீர்னு பாயாசம்லாம் வைக்கியா? ஆமா எங்க வீட்ல பாயாசம் தான். அது மட்டும் இல்ல பிரியாணி எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாரு மாமா. சப்பாத்தி போட்டாலே சொல்லி விடுவாரு. வீட்டுல பிரியாணியை பொங்குதவன் நம்மகிட்ட சொல்லவே இல்ல. டேய் ஒருவேளை நம்ம மர்மோனா வேண்டாம் நினைச்சிட்டாரோ, நம்ம ரொம்ப சேட்டை பண்ணிட்டோமோ. நான் என்ன சேட்டை பண்ணாலும் சரி என்ன மட்டும் வெறுக்கவே மாட்டாரு. அப்போ வீட்டுல பிரியாணி பாயசமா வைக்கவா நம்மகிட்ட சொல்லவே இல்ல. ஹலோ ஹலோ நான் கேட்டத கொடுங்க. இது எதுக்குன்னு கேப்போம். ஏன்னா உங்ககிட்ட தம்பி கிம்பி எதுவும் வரானா? என்ன கங்க்ராச்சுலேஷன் அக்கா வைட்டியா? பரவாயில்ல, மச்சனை இல்லாத வீட்டுல பொண்ணு எடுத்தா நல்லா இருக்காது. பரவாயில்ல மச்சனை வரட்டும். ரொம்ப சிரிக்க வேண்டாம். நான் அப்படிதான் சிரிப்பேன்.
ஓ, தம்பி வரானோ? இப்படி எல்லாம் எங்களை கேவலப்படுத்துறானுங்க. சொல்ல முடியாது, மாமா அதுக்கு தான் ரொம்ப மும்முரமா அலைஞ்சாரு. எங்க அப்பா பத்தி ஏதாவது பேசினா எனக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன். இல்ல, பாயசம் வச்சிருக்கியா, பிரியாணி பொங்குதியா? எங்க அப்பாக்கு பிறந்த நாள். ஏண்டா இல்ல, தப்பு பண்ணிட்டா. பிறந்த நாளா? சரி, எவ்வளவு வேணுமா எடுத்துட்டு போ. சரி. என்னாச்சு? இந்த பையவுல எதுக்கு அப்படி ஓடுது? நான் எங்க அப்பாக்கு பிறந்த நாள் தானே சொன்னேன். அவர் நொந்து போயிருப்பாரு, அந்த மனுஷன் எதிர்பார்த்திருப்பாரு, நொந்து போயிருப்பாரு. நான் எப்படி பண்ணுவேன்? நான் ஏன் மறந்தேன்? அவருக்கு புள்ள மாதிரி வருஷம் வருஷம் நான் தானே இதெல்லாம் பண்ணுவேன். எத்தனை பேர் இருந்தாலும் சத்தி மாதிரி என்ன தேடி இருப்பாரு. என்ன மன்னிச்சிருங்க, இப்படி மறந்துட்டேன். கிங்ஸ்லி, எப்படி மறந்தேனே தெரியலடா. நீ ஸ்டேஷனுக்கு வருஷம் வருஷம் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுப்பல, எப்படி மறந்துருக்கேன் பாரு. அந்த மனுஷன் சத்தியமா எதிர்பார்த்திருப்பாரு. 12 வயசுல அவர்கிட்ட போய் சேர்ந்தேன். அன்னையில இருந்து அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் பொண்ணால் கொண்டாட மாட்டாரு, நான் தான் கட்டாயப்படுத்தி கொண்டாட வச்சேன். அப்பெல்லாம் அங்கங்க வேலை பார்த்து சின்ன பிள்ளைல அவருக்கு பிடிச்ச கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போவேன். அதே வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் பைக்கு அது இதுன்னு வாங்கி எடுத்து கொடுத்து அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்துவேன். ஏன்னா அவருக்கு அப்போ குடும்பம்லாம் கிடையாது, எல்லாமே நான் தான். அவர் என்னதான் எல்லாமே பார்ப்பாரு. நைட்டு 12 மணில இருந்து அவர் கூடயே கிடப்பேன். அப்பா மாதிரி அவர் தோலை கட்டிக்கிட்டே கிடப்பேன். என்னைக்கு குடிக்காதவன் அன்னைக்கு குடிப்பேன். அவரு சந்தோஷத்துக்காக கேக் வெட்டுவேன். ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பேன். அவர் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாருடா. அவருக்கு யாருமே இல்லைங்கிற வழி எனக்கு இருக்காது, எல்லாமே நான் இருக்கேன்னு காட்டுவேன். எப்படி மறந்தேனே தெரியல, சத்தியமா சொல்றேன். இது வரைக்கும் அந்த மனுஷன் அழுதுகிட்டு தான் இருந்திருப்பாரு. பிறந்த நாள் அதுமா அழ வச்சுட்டேன்னு நான் சத்தியமா சொல்றேன், அவர் அழுதுகிட்டு தான் இருப்பாரு. சரி விடு. எப்படி விட சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அழுதுருப்பாருடா, அழுதுருப்பாரு. சரி, அவர் அழுதுக்கெல்லாம் சேர்த்து அவர் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தலாம். எப்படி 2 நாள் அவர் வீட்டுல இருந்துட்டு வரலாம். என்ன சொல்லுதா? ஒரு நாளுக்கு போவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். 2 நாள் அவரும் அதை ஆசைப்படுவார்ல, அங்கேயே இருப்போம். அம்மாவுக்கு தெரிஞ்சதே இனிமே தெரிஞ்சா என்னடா, போ செலிப்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு அவரை கோயிலுக்கு கூட்டு போறோம், சினிமாக்கு கூட்டு போறோம், சேர்ந்து தண்ணி அடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அவர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். வாடா. சரி, நான் போய் கேக் ஆர்டர் கொடுத்துட்டு வரேன், நீ போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்துருதியா? சரி சரி, போ. நல்ல பெரிய கேக் ஆர்டர் கொடுத்து ஜாம் ஜாம் சூப்பரா கொண்டாடிடலாம். இவ்வளவு நாளா அவருக்கு ஒரு பையன் தானே, இன்னில இருந்து அவருக்கு 3 பையன். நம்ம பெரியவனையும் கூட்டு போவோம். அவர் வேற ஆம்பளை பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அந்த ஃபீலே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு வந்துருவோம். பொண்ணு எடுக்கிற நாம தாண்டா இருக்கு பையன். அவர் பொண்ணை கட்டியிருக்கோம், அவருக்கு புள்ள மாதிரி தானே. அவர் புள்ள வேற நம்ம வேற இல்லையே. போடா, போய் நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வா. இங்க பாரு, அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எடுத்துட்டு வா. சரி, பணம் வச்சிருக்கல, அதெல்லாம் என் அக்கௌண்ட்ல நிறைய இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி, அவருக்கும் நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. இன்னைக்கு பிறந்த நாளை சூப்பரா கொண்டாடிடலாம். ஏன்டா மருந்து, எனக்கு எல்லாம் மருந்திட மறந்துட்டேட. எப்படி அவனால மறக்க முடிஞ்சது? நான் நேற்று நைட்ல இருந்தே காத்துட்டு இருக்கேன், நீ வருவேன்னு. அது என்னமோ தெரியலடா, பொண்டாட்டி புள்ள எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் எனக்கு என்னமோ ஒன்னதாண்டா தேடுது. எனக்கு நீ யாருமே இல்லாத போ கூட நீ ஒருத்தன் தாண்டா எல்லாமே இருந்த. கஷ்டமா இருக்குடா. எனக்கு பிறந்தநாள் கொண்டாடணும் ஆசை இல்ல, ஒரு வாழ்த்து கூட நீ சொல்ல வரலையா? மறந்துட்டல, என்ன மறந்துட்டல, தாங்க முடியலடா. ஊருக்குள்ள முன்னாடி சொல்ல பார்த்துக்க, பாக்கியமான ஒரு மிலிட்டரிக்காரன் தான் எடுத்து வளர்க்கானு. அது நீ தானே, எனக்கு சத்தியமா தெரியாதுல்ல. எப்போ பார்த்தாலும் அந்த பாக்கியம் சொல்லும், அந்த மிலிட்டரிக்காரன் அப்படியே என் பிள்ளைய எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு. நான் கூட நினைப்பேன், அது யார் ஏன் அந்த பையனை இப்படி போட்டு வளர்க்குதுன்னு. இந்த ஊரே அவனை மிலிட்டரிக்கார பையன் தான் சொல்லும். என் கூடயே இருப்பாங்கக்கா, உள்ள மாதிரிக்கா, வாரிசு. தெரியும், அவனை ஊரே அப்படித்தானே கூப்பிடும். சரியா, இப்போ உனக்கு மருமவனே ஆக போறான், பெரிய கண் கசங்கிட்டு இருக்கா? இல்லக்கா, முன்னாடி எல்லாம் என் பொண்ணாளுக்கு என் கூடயே இருப்போம். அவன் தான் நம்ம வீட்டுக்கே மருமவன் வந்துட்டானே, பெரிய கவலைப்பட்டு இருக்கா?
ஒருவேளை என் புள்ளையில படுத்தின பாட்டுல என்ன பெருத்துட்டானோ? உன் புள்ளையில் பத்தின பாட்டுக்கு கல்யாணமே வேண்டான்னு போயிருப்பான். அவனும் இப்பவும் ஒன்று சுத்தி வரானுங்க. அவனுக்கு கல்யாணம்லாம் முடிப்பானுவ. இவளை பண்ற சேட்டை உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. யாருக்கு தான் பிடிக்கும்? அந்த பிள்ளையில ஒழுக்கமா இருக்கானுவ. பாரு, நம்ம பாக்கியத்தை என்னைக்கும் குறை சொல்லப்படாது. அவ வாயாடிதான், ஆனா புள்ளையில அப்படி வளர்க்கலவா. எப்படி ஒழுக்கமா வளர்த்து வச்சிருக்கா பாத்தியா? அவ ஊருக்கு தான் கெட்டவா, அவ புள்ளையில கரெக்டா வளர்த்துருக்கா. நாம நல்லவளா இருக்கோம், புள்ளைய பாரு என்ன லட்சணமா வளர்த்துருக்கோம் பாரு. உன் மவ ரெண்டாவதுலவா உண்மையிலே நல்ல லட்சணம் அவங்கிட்ட பேசியிருக்கா. நம்ம ஊராளுக்களே பார்த்துருக்கு. அவன் கூட இளநீ குடிக்க போயிருக்கா, காப்பி குடிக்க போயிருக்கா. இப்பதான் ஒண்ணுன்னா என் காதுக்கு வருது. அவன் கெட்டிக்க போறவன் எப்படி சம்மதிப்பான்? இங்க பாரு, அடுத்த மூத்தத்திலே கல்யாண ஏற்பாடு பண்ணு, அதுதான் சரிப்பட்டு வரும். அந்த பையன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லலங்கக்காகவே உனக்கு இவ்வளவு அழுவ வருது, உனக்கு தாங்கிக்க முடியல. நாளைக்கு உன் முக வரத்துக்கு அந்த பையன் தாலி கட்டாம போயிட்டான்னு வச்சுக்க, நீ எல்லாம் இருந்துக்கிட்டே மாட்ட. எங்க உங்க அக்கா சொல்ல சரிதான். வார மூத்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சிருவோம். எதுக்கு பயந்துகிட்டே வாழணும்? என்னாலதான் அந்த புள்ளையில அடிச்சு வளர்க்க முடியல. நீ பெத்தவா தானே, அடிச்சு வளர்க்கலாம்ல. அதான் வீட்டுல இருக்க பொம்பளை கிட்ட நீ சாடுவா இல்ல, அவன் அடிச்சு வளர்க்க முடியுமால அவ்வளவு பெரிய புள்ளைல. நீங்க பாருங்க, அடிக்கிற வயசை தாண்டிட்டாளுவ. இனி அந்த பையனை கண்டிஷன் பண்ணாதான் உண்டு. அவனும் அடிச்சு மிதிச்சாதான் உண்டு. நாமலாம் இனி அடிக்க முடியாது. ஏன் ஊருக்கு சட்டம் பேசல, அப்படியே வாய் அடிச்சு நொறுக்கலான்னு வருது. அவனுக்கிட்ட மட்டும் வாய் கம்மியா இருக்கு. என்கிட்ட எல்லாம் பேசுற பேச்சு. பொம்பளை புள்ளையில பெத்துட்டு அதுல அடிக்கவும் முடியல, திட்டவும் முடியல. அதுக்கு தான் சொல்றேன், உங்க அக்கா சொன்ன மாதிரி வார மூத்தத்திலே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு? அததான் நானும் சொல்லுவேன். வேண்டாங்க, எதுக்கு தள்ளி போட்டுட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அவ அம்மா ஆசைப்பட்ட மாதிரி மூத்தவளுக்கு 50 பவுன் போட்டுடலாம், சின்னவளுக்கு 50 பவுன் போட்டுடலாம். ரெண்டு பேத்துக்கு கொஞ்ச நாள் கல்யாணம் முடிச்சு வச்சிருங்க. நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா, இந்த கஷ்டம் வேண்டாம். ரெண்டு பேத்தும் போது அங்க பத்த வழியை பாருங்க. அந்த பையன் அதனாலதான் மறந்துருப்பாங்க பிறந்தநாளே. ஏன்னா எப்ப பார்த்தாலும் உங்களே சுத்தி சுத்தி வர பையன் இன்னைக்கு கரெக்டா உங்க பிறந்தநாள் மறப்பானா? எல்லாம் உங்க மாவ பட்டின பாடாதான் இருக்கும். சரி விடு, அடுத்த பிறந்தநாளுக்கு சொல்லுவானுங்க. சரி, கோயிலுக்கு வரீங்களா? எனக்கு பிறந்தநாள் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஐயா போயிட்டு ஐயா, பிறந்தநாள் கோயிலுக்கு போகாம தான் நல்லா இருக்காதுல்ல. எனக்கு ஒண்ணு தேவையில்லை, எனக்கு பிறந்தநாள் வேண்டாம். சரி சரி, நான் ஒண்ணு சொல்லல. சரி, இந்த பாயசத்தை ஊத்தி கொடு. கடைக்கு போனவா இன்னும் வரல. சப்பா, இவளை பெத்துட்டு பாடுதா பாடு. எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். ஏங்க எனக்கு லீவ் போட்டீங்கல்ல? நான் மாப்பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கன்னா லீவ் போட்டேன். அவங்களே வந்து வாழ்த்து சொல்லல, நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். இப்ப ஸ்டேஷனுக்கு போனா எல்லாரும் கேப்பானுவல. எல்லாம் எப்படி வந்து வாழ்த்து சொல்லுவான் தெரியுமா? எனக்கு பிறந்தநாள் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஐயா, சின்ன பையன் மாதிரிலாம் அழுதுகிட்டு இருக்கான். சரியா? ஏ ராசா, அழாதீங்க. ஏ தங்க புள்ள, ஏ ராசா, இந்த குடும்பம்லாம் இருக்குல்ல ஐயா. ஏ கவலைப்படாதயா. ஏ தங்கையா, ஏன் தங்க புள்ள, அழாதையா. இந்தா அபிய கூட்டிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வா. நீ ஸ்டேஷனுக்குலாம் ஒன்றும் போக வேண்டாம். ஏன் அபி, தலை நிறைய பூ வச்சுட்டு அப்படியே இந்த கோயில் குளத்துக்குலாம் போயிட்டு வாங்க போங்க. அப்படியே ஒரு படத்துக்கு இடத்துக்கு போயிட்டு அப்படியே நைட்டு போல வந்தா போதும் போங்க. எல்லாம் இங்கே என்ன மனசு ஒரு மாதிரி இருக்குமா? நீ அந்த பையனே நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஏ அபி, சரி, அவளு வீட்டுல இருக்காளே. ஆமா, அவளை எனக்கு மேய்க்க முடியாது பத்தியா, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. அப்படியே படத்துக்குலாம் போயிட்டு வெளியில ஏதாவது சாப்பிட்டு எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வாங்க போங்க. ஐயா போயா, தங்க புள்ளல, வயிறு புள்ளல, போயிட்டு வாயா. ஆமா, நான் வரேன். காலம் போன காலத்துல நீனும் பொண்டாட்டி போயிட்டு வாங்க போங்க. ஹாப்பி பர்த்டே மாமா. சரி, மன்னிச்சிருங்க. சாரி மாமா, சாரி. ஹாப்பி பர்த்டே. சாரி, இனிமேல் மறக்க மாட்டேன். அழுதுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சாரி. ஹாப்பி பர்த்டே மாமா. வாயா, வீட்டுக்கு வரப்போற மருமகனா பிள்ளையா பார்க்குறாரு. இவருக்காகவாது இவர் பிள்ளைங்க செய்யற தப்ப நான் மன்னிப்பேன். இவரை சந்தோஷமா பார்த்துக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. போடா, நீங்களுங்க வாங்க. பொண்ணை கூப்பிடுங்க. இப்ப புரியுது இந்த மனசே இவ்வளவு அழுதுச்சுன்னு. சொல்லும் போது எனக்கே புரியல. அவன் தான் எனக்கு எல்லாம், அவன் தான் எல்லான்னு சொல்லும் போது எனக்கு புரியல. ஒரு குடும்பமே இருந்து கொடுக்க வேண்டிய அத்தனை அன்பையும் இந்த பையன் கொடுத்துருக்கான். யாருமே இல்லாதப்போ கிடைக்கிற அன்பு விலையேற பெற்றதுன்னு இந்த பையன் காமிச்சிட்டான். என் புருஷனை விட்டு நான் போனப்போ இந்த பையன் எல்லாமே இருந்திருக்கான். அதான் இந்த பாச பிணைப்பு. அப்பா, என் தம்பிக்கு ஆம்பளை பையலட்டா என்ன எப்படி வந்து வளர்ந்துருக்கான்னு பாரு. என் தம்பி ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். வீட்டுக்கு வந்த 3 பையலுமே முத்து மாதிரி தான். அப்பா, இந்த பையலும் என்ன சேட்டை பண்ணாலும் பொறுத்துக்கலாம். இந்த பாசத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன சேட்டையோ கோபமோ எரிச்சலோ ஒன்றுமே இல்லை. இந்த பாசத்துக்கு அதெல்லாம் ஈடாகுமா? என் தம்பி மேலே என்ன பாசம் வச்சுருக்கானுவ.
என் தம்பியோ ஒரு ஆம்பளை பையனை பெற்று வளர்த்துருந்தா கூட இவ்வளோ பாசம் காட்டியிருப்பானான்னு தெரியாது. என்ன பாசமா இருக்கானுவ. பெரிய மாப்பிள்ள வரலையா? அவன் அப்படி வராம இருப்பான். வரான் சர்ப்ரைஸ். நீங்க வந்ததே எனக்கு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கு. ரொம்ப நொந்து போயிட்டேன். சாரி. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். நைட்டு தேடிப்பீங்கல்ல, உங்கவே இல்லை. சாரி. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு அழுக வருது. என் தம்பி இவரை எல்லாம்னு சொல்லுவான். அப்ப எனக்கு புரியல. இப்ப புரியுது என் தம்பி எந்த அளவுக்கு இவர் மேல பாசம் வச்சிருக்கான்னு. மாமா, அழுதெல்லாம் போதும். கேக்க வெட்டுங்க. கேக்க வெட்டுங்க. 3 மருமக மேல வாங்க. நீங்க வெட்டுங்க. நீங்க வெட்டினா நான் வெட்டின மாதிரி. நாங்க எப்பவும் உங்க பிள்ளைங்க தான். நீங்க வெட்டுங்க மாமா. வெட்டுங்க மாமா. பரவாயில்ல, லேட்டா மிஸ் பண்ணாலும் மனசுக்கு நிறைவா இருக்கு. வெட்டுங்க. நீங்க வாடா. நீங்க முதல் கேட்க வெட்டுங்க. மனசு உடைஞ்சு போயிட்டியா? ஆமா, என் மகனுக்கு 3 பேரும் வாங்க. நீங்க வெட்டினாதான் எனக்கு சந்தோஷம். வாங்க. அக்கா, அபி வாங்க. நீ உன் பையனோட வெட்டு. நாங்க இதை பார்க்கும் போது இதுதான் எங்களுக்கு மனசுக்கு நிறைவு. இதை பார்க்கறதுக்கு தான் 1000 கண்ணு வேணும். இதெல்லாம் தூரத்துல பார்த்தா சந்தோஷமா இருக்கும். நீங்க உங்க மருமக்கமாரு கூட வெட்டுங்க. இல்ல உங்க மகன் கூட சேர்ந்து வெட்டுங்க. எப்பா, இவ்வளவு நேரம் அழுத வெட்டுங்க. அம்மா, புள்ளைலங்க பாயசம் வைக்கிறதுக்கு கடைக்கு அனுப்புனேன். இன்னும் வரா. அவ வரக்கு நேரம் ஆகும். எதுக்கு? எங்க அம்மா வீடு கழுவ போட்டிருக்காங்க. வீடு கழுவுறதுக்கா? எங்க அம்மா எங்க போட்டவ? நாங்கெல்லாம் போட்டோம். பெரியவ அவன் நெல் அள்ளிக்கிட்டு இருந்தா. எங்க அம்மா நெல் அள்ள சொன்னாவ. எங்க அம்மையை தூண்டிவிட்டதே நாங்க தான். எனக்கு என்னமோ இவனுக்கு தான் இந்த வேலையை பார்த்துட்டு வந்து நிக்கணுங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, வேலை தானே செய்யறாங்க, பரவாயில்ல. யாபி, இந்த பையில அந்த புள்ளையில அங்க கோத்து விட்டுட்டு தாங்க வந்திருக்கானுங்க பாத்துக்க. கோத்து விட்டுட்டு தான் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கானுங்க பாத்துக்க. பரவாயில்ல மேனே, இவனுக்கு படுத்துற சேட்டைக்கு இவனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் சரிதான். அடிக்கணும் திட்டணும்னு நினைக்கலையா? தண்டனை தானே கொடுத்துருக்கானுங்க, பரவாயில்ல. மாமா, கேக் வெட்டுங்க. இன்னைக்கு பிறந்தநாள் பார்ட்டி தான் இருக்குது. என்ன மாப்பிள்ள, நம்ம பார்ட்டி தான். நிஜமா உங்க கிங்ஸ்னே வரேன்னு சொல்லிட்டான். என்ன விட்டுறாதீங்க. வெட்டியா வந்திருக்கோம். கேக் வெட்டுறோம். அக்கா வச்ச பிரியாணியை சாப்பிடுறோம். எல்லாரும் கோயிலுக்கு போறோம். அப்படியே எல்லாரும் படத்துக்கு போறோம். அப்படியே எல்லாரையும் வீட்டுல கொண்டு பிக்கப் பண்ணி விட்டுட்டு என்னமோ பிளான போடுதான். எல்லாத்தையும் முடிச்சு தரடா. கட்டாயமா ஃபாரின் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் மாமா. என்ன மாப்பிள்ள, என்ன குசு குசுன்னு பேசுறானுங்க? என்னமோ பிளான போடுதானுங்க. ஒரு 2 நாள் மாப்பிள்ள, நீங்க 1 வாரம் தங்கணும் மாப்பிள்ள. மாமா, நாங்க 1 வாரம் இங்க தான் இருக்க போறோம். வெக்கமா இருக்குடா. வெக்கத்தெல்லாம் பார்த்தா முடியுமா? நம்ம வீடு எதுக்கு வெக்கப்படணும்? அப்படி சொல்லுங்க மாமா. இருப்போம்டா. உனக்கு கல்யாணம் முடிஞ்சு உன் பொண்ணுக்கு பேர் கழுத்துக்கு வருவா போற. அப்போ உனக்கு தெரியும். கட்டி பிடிச்சி தூங்க தூக்கமே வருது. அட பாவி, 1 வாரம் உங்களை சாக்க வச்சு நான் இங்க தூங்கிட்டு வேண்டாம். அட லூசு பையல. அப்போ நாங்க படியில இருந்து ஏறும் போது இறங்கும் போதெல்லாம் நீ இந்த வேலை தான் பாத்தியா? அட பாவி பையல, ஒட்டி கட்டிட போவியா? இல்லன்னா வீட்டை யாருக்கும் தெரியாது பாரு. பிளீஸ்டா, எனக்கு வெக்கமா இருக்கும்டா. ஏன்டா, நம்ம வீடு தானடா, பொண்ணு எடுத்த வீடு. நான் இன்னும் பொண்ணு எடுக்கல. பிளீஸ்டா. சரி. அப்பாடா அரசி, இனி ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. என்ன ரூம் அளவு தான் இல்ல, படுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்களா? போங்க, அதெல்லாம் உங்க தம்பி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. மாப்பிள்ள, 1 வாரம் இல்ல, எப்ப வேணாலும் நீங்க எங்க தங்கலாம். இது உங்க வீடு மாப்பிள்ள. பிறகு மாமா கேக்க வெட்டுங்க. வெட்டி சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம். கரெக்ட். அபி அக்கா, நீ வெட்டியா? உன் மருமக்கமார் கூட சேர்ந்து நீ வெட்டு. Happy birthday to you. நான் முதல் எல்லாருக்கும் கொடுக்குறேன். நீங்க 3 பேரும் ஒன்னா சொல்லணும். எனக்கு 3 பேரும் ஒண்ணுதான். மாமா, மாமாவா? நானும் கொடுத்துக்கிறேன். மாமா, டேய், நான் தான் கொடுப்பேன். நான் தான் கொடுப்பேன். எங்க எல்லாரும் சேர்ந்து கொடுங்க பாப்போம். உண்மையில என் தம்பி தான் அரிஷ்டக்காரன்.